அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கதையுலகம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மூடு பனிக்காடு, அத்தியாயம் 59. மூடு பனிக்காட்டின் அந்த நடுநிசி நேரத்து அமைதி இப்போது ஒருவிதமான சுடுகாட்டு நிசப்தமாக மாறியிருந்தது. ஊரெங்கும் அலைந்து கொண்டிருந்த அந்த நூற்றுக்கணக்கான ஆத்மாக்களின் முகத்தில் இப்போது விவரிக்க முடியாத ஒரு அச்சமும் ஏமாற்றமும் கரியாக படர்ந்திருந்தது. விடியலுக்காக விழிபிதுங்க காத்திருந்து விடிந்த பிறகும் உலகம் இருட்டாகவே இருப்பதை பார்த்த ஒருவனின் நிராசையைப் போல வருணும் மற்ற ஆவிகளும் சிலையாக உறைந்து நின்றனர். சுஜிக்கு இப்போது பயத்தை தாண்டி கோபம் பொங்கியது. இத்தனை உயிர் பலிகள், இத்தனை சதித்திட்டங்கள், துரோகங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக தனது உயிரும் போய் இப்போது தன் அக்காவின் உயிரும் பிரிந்துவிட்டது. இவ்வளவு நடந்தும் அணுவும் அசையவில்லை என்பது அவளை ஆத்திரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. என்னடா நடக்குதீங்க? சுஜியின் குரல் அந்த பனிமூட்டத்தை கிழித்தது. ஜெனிஃபருக்கு குழந்தை கிடைச்சிருச்சுன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆவிகளுக்கும் சாப விமோச்சனம் கிடைச்சிடும், எல்லாரும் மோட்சம் போயிடலாம்னு ஒரு பெரிய புருடா கதைய சொன்னீங்களே. இப்போ இதோ லாவண்யா வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை ஜெனிஃபர் கைக்கே போயிருச்சு. ஆனா ஒரு துரும்பு கூட மாறலையேடா. நாம இன்னும் ஏன் இங்கேயே நரகத்தை அனுபவிச்சுட்டு நிக்கிறோம்? வருண் பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நின்றான். அவனது முகம் வெளுத்து போயிருந்தது. இதுவரை அவன் பேசிய அத்தனை தர்க்கங்களும் போட்ட கணக்குகளும் இப்போது அர்த்தமற்ற வெறும் வெற்று பேச்சுகளாக தெரிந்தன. அதுதான் எனக்கும் புரியல சுஜி என்று அவன் தடுமாறினான். ஜெனிஃபருக்கு குழந்தை கிடைச்சிட்டா எல்லா ஆத்மாக்களுக்கும் மோட்சம் கிடைக்கும்னு உன்கிட்ட யார் சொன்னது வருண் என்று லாவண்யா கேட்ட கேள்வி வருணின் அடிவயிற்றை கலக்கியது. அவனது அமானுஷ்ய சக்தி கூட அந்த கேள்விக்கு முன்னால் செயலிழந்து நின்றது. வருண் திக்கி திணறினான். யாரும் சொல்லல. ஆனா இந்த ஊர்ல முதல்ல அநியாயமா இறந்து ஆத்மாவானது அந்த ஜெனிஃபர் தான். அதனால அவளோட ஆசைய நிறைவேற்றி அவ சந்தோஷப்பட்டா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த ஊரோட சாபம் நீங்கி தானாவே எல்லாம் சரியாயிடும்னு நாங்க ஒரு நம்பிக்கையில இருந்தோம். ஆனா இப்போ... லாவண்யா அவனை ஒரு ஏளன பார்வை பார்த்தாள். அந்த பார்வையில் அத்தனை அருவருப்பும் கலந்திருந்தது. முட்டாள் என்று அவள் ஒற்றை சொல்லில் முணுமுணுத்தாள். சுஜியின் கண்கள் தகித்தன. வெறும் ஆவிகளாக நின்று தர்க்கம் பேசுவதோ ஒருவருக்கொருவர் துரோகங்களை எண்ணி அழுவதோ இனி எதற்கும் உதவாது என்பது அவளுக்கு உரைத்தது. தான் செய்த பிழைகள், தான் நம்பிய பொய்கள் என அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் இது. இதுக்கெல்லாம் எப்படி ஒரு எண்ட் கார்டு போடணும்னு எனக்கு தெரியும் என்றாள் சுஜி. அவளது குரலில் ஒரு புதிய வைராகியம் பிறந்தது. இத நான் ஆரம்பத்திலிருந்தே செய்ய நினைச்சேன். நான் இப்போ பாஸ்டரை பார்க்க போறேன். சுஜி சொன்னதை கேட்டு லாவண்யா திகைத்து போய்விட்டாள். என்னது சுஜி, உனக்குதான் கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாதே என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். சுஜி உதட்டில் ஒரு கசப்பான புன்னகை விரிந்தது. பேய் பிசாசு மேல கூட எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இப்போ நாமளே பேயா தானே இங்க நிக்கிறோம். நாம இருக்கோம்னா அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிற ஒரு சக்தியும் இருக்கும்னு நான் நம்புறேன். நான் அவரை பாத்துட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள். அவள் நகர போனபோது வருண் மின்னல் வேகத்தில் குறுக்கே வந்து மறித்தான். அவனது முகம் பயத்தால் வெளுத்து போயிருந்தது. நோ சுஜி, அங்க போகாத. அவர் நம்ம ஆத்மாக்களை அழிச்சிடுவாரு. அவர் மந்திர ஓதினாவோ இல்ல எக்ஸாசிசம் பண்ணாவோ நாம இல்லாம போயிடுவோம். அப்படி நடக்க கூடாது. நமக்கு மோட்சம் தான் கிடைக்கணும் என்று அவன் ஆத்மா நடுங்க கத்தினான். சுஜி அவனை ஆவேசமாக பார்த்தாள். அவளது பார்வையில் அத்தனை வெறுப்பு இருந்தது. அழிஞ்சா அழியட்டுண்டா. உன் கூட சேர்ந்து இந்த நரகத்துல சிறைப்பட்டு இருக்கிறத விட அப்படியே இல்லாம போறதே மேல். எக்ஸாசிசம் பண்ணணுமா இல்ல வேற ஏதாச்சும் சடங்கு பண்ணி நம்மளை இந்த உலகத்திலிருந்து அனுப்பணுமான்னு எனக்கு தெரியணும். அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் என்று சொல்லி மின்னலெம திரும்பி அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். லாவண்யா அவளை பிண்ட பெற முயன்று ஓடி வந்தாள். ஆனால் வீட்டின் வாசல் படியை தாண்டும் போது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத இரும்பு சுவர் அவளை ஓங்கி அறைந்தது போல தடுத்தது. என்னால வர முடியல சுஜி, என்னால இந்த வீட்டை விட்டு வெளியில வர முடியல, என்ன தடுத்து நிறுத்துது என்று லாவண்யா பதற்றத்துடன் கதறினாள். சுஜி திரும்பி பார்த்து, நீ இந்த வீட்டுக்குள்ளதான் இறந்திருக்க அக்கா, அதனால உன்னால இங்கிருந்து வெளியே வர முடியாது. இதுதான் இந்த ஊரோட விதி. இங்கேயே இரு, நான் பாத்துக்கிறேன் என்று தைரியம் சொல்லிவிட்டு அந்த பனிமூட்டமான இரவில் சர்ச்சின் திசை நோக்கி ஓடத் தொடங்கினாள். மூடு பனிக்காட்டின் அந்த நடுநிரவு மரணத்தின் வாசனையை சுமந்து கொண்டு இன்னும் கோரமாக மாறியிருந்தது. கார்மேகங்கள் வானத்தை முழுமையாக ஆக்கிரமித்திருக்க நிலவின் ஒளி கூட ஊடுருவ முடியாமல் திணறியது. சுஜி வெறி பிடித்தவள் போல சர்ச்சை நோக்கி விரைந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் வருண் ஒரு நிழலை போல தொடர்ந்து ஓடி வந்தான். அவர்கள் ஓடும் வழி எங்கும் இருந்த ஆத்மாக்கள் முகத்தில் இப்போது ஏமாற்றமும் ஆத்திரமும் கரியாக படர்ந்திருந்தது.
யோ வருண், நில்லுடா, என்னாச்சு? ஜெனிஃபர் கேட்ட குழந்தை அவ கைக்கே போயிருச்சுல்ல, அப்புறம் ஏன் இன்னும் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கல? ஏன் இன்னும் இந்த இருட்டு எங்களை சுத்தி நிக்குது என்று ஒரு ஆவி கரகரப்பான குரலில் கத்தியது. மறுபக்கம் இன்னொரு ஆவி ஆக்ரோஷமாக பேசியது. ஆமாடா, நீதானே சொன்ன ஜெனிஃபரோட ஆசை நிறைவேறினா நாம எல்லாரும் இந்த சாபத்திலிருந்து தப்பிச்சு மோட்சம் போயிடலான்னு. இப்போனா இருட்டு முன்ன விட அதிகமாகுது. எங்களை ஏமாத்திட்டியாடா என்று ஆத்மாக்களின் இந்த கேள்வி கணங்களால் வருண் நிலை தடுமாறினான். இருங்கடா, எனக்கே ஒன்னும் புரியல, ஏதோ தப்பா நடக்குது என்று அவன் இழுக்க, சுஜி எதையும் காதில் வாங்காமல் மின்னல் வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தாள். சுஜி நில்லு, அங்க போகாதன்னு சொல்றல்ல, கேளு சுஜி என்று வருண் பின்னால் இருந்து கத்தியும் சுஜி தனது லட்சியத்தில் உறுதியாக இருந்தாள். தேவாலயத்தின் முகப்பு தோற்றம் அந்த பனிமூட்டத்தில் ஒரு மர்மமான கோட்டை போல காட்சியளித்தது. சுஜி நேராக அந்த தேவாலயத்தின் மரக்கதவுகளுக்கு முன்னால் போய் நின்றாள். உள்ளே இருந்து மங்கலான ஒரு விசித்திரமான மஞ்சள் நிற வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது. பாதர், பாதர் என்று சுஜி வெளியில் இருந்தே கத்தினாள். ஆனால் உள்ளே இருப்பவர்களுக்கு அவளது ஆவிக்குரல் கேட்பதாக தெரியவில்லை. அந்த இடமே ஒரு அமானுஷ்ய அமைதியில் உறைந்திருந்தது. சர்ச்சுக்குள்ள ஆவிகளால நுழைய முடியாது, புனிதமான இடம் அவங்கள தடுக்கும் என்று எப்பவோ கேட்ட ஞாபகம் வர ஒரு கணம் தயங்கி நின்றாள். தன் காலை எடுத்து வைத்தால் ஏதேனும் மின்சாரம் பாய்வதை போல தள்ளுமோ என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. மெல்ல தன் வலது காலை எடுத்து உள்ளே வைத்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்த போல எந்த தடையும் இல்லை. ஒரு காற்றை போல மிக சுலபமாக அவள் உள்ளே நுழைந்து விட்டாள். எப்படி இது சாத்தியம்? புனிதமான இடத்துக்குள்ள என்னால எப்படி வர முடியுது என்று ஆச்சரியத்துடன் உள்ளே காலடி எடுத்து வைத்த சுஜிக்கு அடுத்த நொடி அப்படியே தூக்கி வாரி போட்டது. தேவாலயத்தின் உட்புறம் அவள் கற்பனை செய்ததற்கும் பார்த்ததற்கும் நேர்மாறாக இருந்தது. சுவர்களில் தொங்கவிடப்பட்டிருந்த சிலுவைகள் அனைத்தும் தலைகீழாக மாட்டப்பட்டிருந்தன. மெழுகுவர்த்திகள் கருப்பு நிறத்தில் எரிந்து ஒருவிதமான கசப்பான இரத்த வாடை கலந்த புகையை பரப்பிக் கொண்டிருந்தன. பீடத்தின் மேல் புனித நூலுக்கு பதிலாக ஏதோ ஒரு விசித்திரமான குறியீடுகள் கொண்ட கருப்பு தோல் போர்த்தப்பட்ட புத்தகம் இருந்தது. அந்த இடத்தை பார்த்த சுஜிக்கு உடல் நடுங்கியது. இது கடவுள் வீடல்ல, இது சாத்தானின் கூடாரம். இது சர்ச் இல்லையா என்று சுஜி திகைத்து போய் நின்றபோது பீடத்திற்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் மெல்ல வெறிப்பட்டது. அது அந்த ஊரின் பாஸ்டர். ஆனால் இப்போது அவர் முகத்தில் எப்பவும் இருக்கும் அந்த புன்னகை இல்லை. கருப்பு நிற அங்கி அணிந்து கையில் ஒரு மண்டையோடு செதுக்கிய செங்கோலை ஏந்தினார். அவர் சுஜியை பார்த்ததும் மெல்ல சிரித்தார். அது மனிதர்களின் சிரிப்பல்ல, ஒரு கொடூரமான மிருகத்தின் உருமல் போல இருந்தது. வா சுஜி, ஒரு வழியா நீயும் ஆவியாகிட்ட போல என்று கேலியாக கேட்க சுஜியின் உடல் நடுங்கியது. பாஸ்டர், இதெல்லாம் என்ன? ஏன் சிலுவைகள் எல்லாம் தரகீழா மாட்டப்பட்டிருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க என்று சுஜி நடுங்கிக்கிட்டே கேட்டாள். பாஸ்டர் வெறித்தனமா சிரிச்சார். உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? பாவம், நான் பாஸ்டர் இல்ல, நான் சாத்தானை வணங்குறவ. வருண், ஜெனிஃபர்னு எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? முதல் நாளே நீ இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருந்தா உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அப்பவே இந்த ஊரை விட்டு ஓடி இருக்கலாம். ஆனா பாவம், தெரியாம இங்கேயே மாட்டிக்கிட்டு குடும்பத்தோட உயிரை விட்டுட்டீங்களே. அவர் சொன்ன அந்த ஈவில் ஸ்மைலும் அந்த சாத்தானிய வழிபாட்டு அறையும் பார்த்த சுஜிக்கு தான் ஒரு மிகப்பெரிய வலையில் சிக்கிக் கொண்டிருப்பது புரிந்து உடல் நடுங்கியது. அவர் நம்பி வந்த இரட்சகரே யமனாக நிற்பது புரிந்து உடல் நடுங்கியது. அப்போது சர்ச்சின் கதவை தள்ளிக்கொண்டு வருண் அங்கே வந்து சேர்ந்தான். அவனது முகத்தில் ஒருவித பதற்றம் தெரிந்தது. போலி பாஸ்டர் அவனை கண்டதும் அதிகாரமாக கேட்டார், குழந்தை எங்கடா? வருண் தலையை தொங்க போட்டு கொண்டு சொன்னான், ஒரு குழந்தை இறந்துருச்சு, அது இப்போ ஜெனிஃபர் கிட்ட இருக்கு. ஆனா இன்னொரு குழந்தைய எங்க அம்மா தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. எதுக்காக அவங்க அப்படி செஞ்சாங்கன்னே தெரியல. அவங்களாலதான் இப்போ இவ்வளவு சொதப்பலும். இல்லனா இந்நேரம் பிளான் படி குழந்தைய நாம பலி கொடுத்திருக்கலாம். போலி பாஸ்டரின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. சபரி எங்க? சபரியும் அவங்கள துரத்திக்கிட்டு போயிருக்கான். ஆனா அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல என்றான் வருண் விரக்தியுடன். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டதை கேட்க கேட்க சுஜிக்கு தலையே சுற்றியது. சுஜி அதிர்ச்சியில் உறைந்து போய், நீங்க எல்லாரும் கூட்டாளிங்களா என்று கேட்டாள். அவளது குரலில் ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர கலந்திருந்தது. போலி பாஸ்டர் அவளை ஏளனமாக பார்த்து சிரித்தார். முழுசா அப்படி சொல்ல முடியாது. ஜெனிஃபருக்கு குழந்தை கிடைச்சிட்டா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் மோட்சம் கிடைச்சிரும்னு வருண் சொன்னது பொய். அப்படி நான் தான் சொல்ல சொன்னேன். அந்த ஆசையை காட்டி ஆவிகளை நாங்க எங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டோம். சபரி விஷயம் வருணுக்கு தெரியாது. சபரியோட பேராசைய நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ நாங்க எல்லாரும் ஒரே நேர்கோட்ல தான் நிக்கிறோம். எங்களுக்கு தேவையானது அந்த ஒரு குழந்தை மட்டும்தான். வருண் சுஜியை பார்க்காமல் தரையை வெறித்து பார்த்தான். அவனுக்கு மாபெரும் சக்தி மட்டும்தான் குறிக்கோள். அது யாருடைய உயிரை பறித்து வந்தாலும் சரி என்ற நிலையில் அவன் இருந்தான்.
சுஜியின் கால்கள் தள்ளாடின. அந்த தலைகீழ் சிலுவைகள் இப்போது அவளை பார்த்து பல்லிடிப்பது போல இருந்தது. பாதிரியாராக நடித்துக் கொண்டிருந்த அந்த சாத்தானின் அடிமை கையிலிருந்த செங்கோலை தரையில் ஊன்றி ஒரு விகாரமான பெருமையோடு பேசினான். நான் வருண் கூட போட்டிருந்த டீலிங் வேற, சபரி கூட போட்டிருந்த டீலிங் வேற. ஆனா 2 பேருமே எனக்காக தான் வேலை செய்றாங்க என்று அவன் சொன்னபோது சுஜிக்கு உலகம் சுழல்வது போல இருந்தது. வருண் இப்போது சுஜியை நேருக்கு நேராக பார்த்தான். அவனது கண்களில் இப்போது அந்த பழைய காதலோ நேசமோ இல்லை, வெறும் அதிகார வெறி மட்டுமே இருந்தது. சுஜி, இந்த ஊருக்குள்ள வரும்போதே லாவண்யா கர்ப்பமா இருக்கிற விஷயம் சபரிக்கு தெரியும். அதனாலதான் அவன் லாவண்யாவுக்கு பிறக்க போற குழந்தையை சாத்தானுக்கு பலி கொடுத்து சாவே இல்லாத வாழ்வு வாழலாம்னு இந்த ஊருக்கு குடிவந்தான். வருண் ஒரு குரூரமான சிரிப்பை உதிர்த்தான். இவர்தான் உன் அக்காவை நானும் கர்ப்பமாக்க ஐடியா கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, நாங்க நினைச்சது சீக்கிரம் நடக்கணும், அந்த நரபலி நாள் தள்ளி போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு பன்றி மூளைய மந்திரிச்சு உன் அக்காவை சாப்பிட வச்சாரு. அந்த மந்திரத்தாலதான் உன் அக்காவுக்கு சீக்கிரமே பிரசவம் நடந்துச்சு. உன் அக்கா வயித்துல சபரியோட குழந்தை மட்டும் வளர்ந்துட்டு இருந்திருந்தா இது நடந்திருக்காது, இந்த மந்திரம் பலிச்சிருக்காது. என்னோட குழந்தையும் வளர்ந்ததால் தான் இது சாத்தியமாச்சு. ஆனா எங்க அம்மா இடையில வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு போய் எங்க திட்டத்தையே சொதப்பிட்டாங்க. வருண் விரக்தியில் கத்தினான். போலி பாஸ்டர் அவனது தோளை தட்டினார். கவலைப்படாத வருண், எப்படியும் சபரி அந்த குழந்தையை கொண்டு வந்துருவான், அப்புறம் நாம நினைச்சதுதான் நடக்கும் என்று ஒரு குரூரமான தைரியத்தை சொன்னான். சுஜிக்கு இப்போது வருண் மேலிருந்த அத்தனை அருவருப்பும் உச்சத்தை தொட்டது. ஏன் வருண், நீ எதுக்காக இவருக்கு உதவணும்? இவ்வளவு பெரிய பாவத்தை எப்படி உன்னால செய்ய முடியுது என்று அழுகையும் ஆத்திரமுமாக புரியாமல் கேட்டாள். எல்லாம் சாத்தான் எனக்கு கொடுக்க போற சக்திக்காக தான் சுஜி. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். இதனால எங்க 2 பேருக்கும் தான் பலன் கிடைக்க போகுது. ஆனா இந்த விஷயத்த ஊர்க்கார ஆவிகள் கிட்ட சொன்னா அவங்க சாத்தானுக்கு உதவ ஒத்துக்கவே மாட்டாங்க. அதான் நம்ம ஜெனிஃபருக்காக இதை செய்றோம். அவளுக்கு குழந்தை கிடைச்சிடா நம்ம எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிடும்னு ஊர் முழுக்க ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்கேன். அவர்கள் பேச பேச சுஜிக்கு தலை சுற்றியது. தான் நேசித்தவன் ஒரு சைக்கோ மட்டுமல்ல, ஆவியாக பிறகும் தன் இனத்தையே ஏமாற்றும் ஒரு பச்சை துரோகி என்பது அவளுக்கு புரிந்தது. லாவண்யாவுக்கு பிறந்தது சாதாரண குழந்தைகள் அல்ல, ஒரு சாத்தானிய சடங்குக்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பலி பொருட்கள். அந்த சாத்தான் வழிபாட்டுக்காரன் போட்ட வெறித்தனமான சிரிப்பு அந்த தேவாலயத்தின் கற்சுமர்களில் மோதி எதிரொலித்தது. எனக்கு தேவையானது லாவண்யாவோட குழந்தையோட உயிர் மட்டும்தான். சபரி எப்படியும் அந்த குழந்தைய இங்க கொண்டு வந்துருவான். அவன் வந்ததும் அந்த பிஞ்சு ரத்தத்தை இந்த பலிபீடத்துல ஊத்துனா என் காரியம் முடிஞ்சிரும். இதோ சாத்தானுக்கான பலிபீடம் எல்லாம் ரெடியா இருக்கு என்று அவன் கத்திய போது அவனது கண்கள் ரத்த நிறத்தில் மின்னின. அவன் பேசிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சுஜியின் மூளைக்குள் அதிர்வுகளை ஏற்படுத்த அவளுக்குள் மறைந்திருந்த சில நினைவுகள் மின்னல் வெட்டுவது போல தோன்றி மறைந்தன. தான் ஏரியில் மூழ்கிச் செத்த அந்த பயங்கரமான நாள் நடந்த விஷயங்கள் இப்போதுதான் அவளுக்கு துல்லியமா ஞாபகம் வர ஆரம்பித்தது. ஏரிக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு பழைய பாழடைஞ்ச கிணத்துல இருந்து வெள்ளை டிரெஸ் போட்ட ஒரு பொண்ணு வெளியே வந்தா. முதல்ல அவ சுஜிய பார்த்து சிரிச்சா. அப்புறம் திடீர்னு முகம் மாறி பயங்கரமா முறைச்சா. அந்த பொண்ணோட கோபமான முகத்தை பார்த்த பயத்துலதான் சுஜி போட்டுல இருந்து நிலை தடுமாறி எந்திரிக்க போக காலிடறி தண்ணிக்குள்ள விழுந்தா. ஆனா அவ தண்ணிக்குள்ள விழுந்ததும் தானா மூழ்கல. அவ மேல வர முயற்சி பண்ணும்போது யாரோ அவளோட தலைய பலமா பிடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்குனாங்க. மூச்சு முட்டி துடிச்ச சுஜி கடைசியில பார்த்த அந்த முகம் இதே போலி பாஸ்டர் தான். சுஜி ஆத்திரத்துல கத்தினா, நீதானே என்ன கொலை பண்ண? நான் என்ன பாவம் பண்ண? எதுக்காக என்ன கொல்லணும் என்று கதறி கதறி அழுதுகிட்டே கேட்டா. போலி பாஸ்டர் அவளது கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாம ஒரு மர்மமான சிரிப்பை மட்டுமே உதிர்த்தார். அப்பதான் சுஜிக்கு ஒரு விஷயம் பொறி தட்டுச்சு. அன்னைக்கு கிணத்துல இருந்து வந்த அந்த பொண்ணு முறைச்சது சுஜியே இல்ல, அவளுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருந்த இந்த துரோகி போலி பாஸ்டரை பார்த்துதான் அவ முறைச்சிருக்கா. அந்த பொண்ணு ஏதோ எச்சரிக்கை பண்ணதான் வந்திருக்கா. உண்மை புரிய ஆரம்பிச்சதும் இங்க நிக்கிறது ஆபத்துன்னு சுஜிக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மைகளை தெரிஞ்சுக்க அந்த பொண்ணு இருக்கிற ஏரியை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். அவள் ஓடுவதை பார்த்ததும் போலி பாஸ்டர் வருணை பார்த்து வெறித்தனமாக கத்தினார். வருண், அந்த சுஜி நம்மளோட திட்டத்துக்கு இடையூறா எதையும் பண்ணிடக்கூடாது, அவளை பிடிடா. வருண் புத்தி பேதலிச்சவன் மாதிரி சுஜியை துரத்திக்கிட்டு தீயாய் பாய்ந்தான். தொடரும்.